ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் லெக்ரான்ஜிஸ் மெத்தட். கண்டினியூஸாக இதில் வந்து நம்ம 2 கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். இது மூணாவது ஒரு கிளாஸ், தேர்டு கிளாஸ். ஓகேவா? ஒரு ஒரு 4 கிளாஸ்க்குள்ள இதை உங்களுக்கு நான் தரவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். 4 கிளாஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4 கிளாஸ்லயுமே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்ட யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ். இப்போ 2023ல நீங்க பாத்தீங்கன்னா அரியர் எக்ஸாமா இருக்கட்டும், கரண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், 2 எக்ஸாம்லையும் அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சு. அதுவும் சேம் கொஸ்டின் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமா நீங்க பாத்தீங்கன்னா இதை ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். வெரி ஈஸி. ஓகேவா? சில ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3. இன்னைக்கு கிளாஸ் 3ல ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின், யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உங்க சைட்ல டிஸ்பிளே ஆகும். அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? அதுல டெம்பரேச்சர், ஃபைண்ட் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. u ஈக்குவல் டு 400 xy/z² ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பியர். ஓகேவா? அப்படிங்கும்போது ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம u ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறதால u ஈக்குவல் டு கொடுத்தனால u ஈக்குவல். சப்போஸ் சில புக்ஸ்ல வந்து f ஈக்குவல்னு இருக்கும். அதனால அதை பற்றி பிரச்சனை இல்லை. u ஈக்குவல் டு f ஈக்குவல்னாலும் ஒன்று தான். u ஈக்குவல் டு 400 xy/z². ஓகேவா? கொடுத்துட்டாங்க. அடுத்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? x² + y² + z² ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஈக்குவல் டு 1 நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தா +1 -1 ஆகும். அப்போ -1. ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம நேம் என்ன கொடுக்குறோம்? பைன்னு கொடுக்குறோம். இப்போ லெக்ரான்ஜி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மெட்ல எழுதுறோம். என்ன? இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன். அப்படிதானே? அது பேரு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகேவா? நான் ஷார்ட்டா எழுதுறேன். ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகேவா? லாஸ்ட் 2 கிளாஸ்லயுமே எழுதிருப்போம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இந்த 2 கிளாஸஸையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் f ஆஃப் x, y, z, lambda equal to first equation 400 xy z² plus lambda into conditions x² plus y² plus z² -1. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு நேம் என்ன? கேபிட்டல் எஃப். ஸ்மால் எஃப் போடக்கூடாது. ஸ்மால் எஃப்னா அது இதை மென்ஷன் பண்ணும். கேபிட்டல் எஃப் போட்டோம். இந்த லேம்டாங்கிறது லெக்ரான்ஜி மல்டிபிள். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இப்போ ஒரு நேம் கொடுத்துருவோம் 1. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் அப்படின்னா எஃப் ஓட்டு கீழே எக்ஸ், எஃப்ங்க ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 400 அதுதானே? 400 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ ரிமைன் இருக்கிற y z² அப்படி வச்சுக்கலாம். ப்ளஸ் லேம்டா இன்டு x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, மற்றது பண்ணால் 0. அப்போ லேம்டா இன்டு 2x. ஓகேவா? ரைட். அடுத்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ மிச்சம் இருக்கிற டேம் வந்து எக்ஸ் z² 400 x z² ப்ளஸ் லேம்டா இன்டு இங்கே ஒய்யை பொறுத்து நம்ம ஒய்ல டேம் இருக்கு. இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 முன்னாடி வரும். அப்போ 2y². சரி, 2y பவரில் 1 கழியும். அப்போ இந்த டேம் எல்லாம் 0 ஆயிரும். 2y. புரியுதா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு? ஓகேவா? ஒய் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், தமிழ்ல பகுதி வகையிடுதல். அப்படின்னா அந்த பகுதியை மட்டும்தான் வகையிடணும். ஒய் இருக்க டேம் மட்டும் வகையிட்டா 2y, மற்ற டேம் 0. ஒய் இல்லாத டேம் 0. ரைட். இது எஃப். அடுத்து எஃப் இசட். இது கொஞ்சம் கவனமா செய்யணும். எப்படி? நக்கல z². இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2z. அப்போ 2 முன்னாடி வரும். ஏற்கனவே 400 இருக்கு. அப்போ 800 x y z வருமா? வரும். ஏன்னா z² நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2z. அப்போ இந்த 2 முன்னாடி 2 × 400 800. அப்போ xy இந்த z சேர்த்து xy.
ரைட் ப்ளஸ் லேம்டா இன்டு இங்கே என்ன வரும் இசட் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2z மற்ற டேம் எல்லாம் 0 ரைட்டா ரைட் இது அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இது 0க்கு ஈக்குவல் பண்ணும் இப்போ எஃப்எக்ஸை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணால் 400 yz ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா இன்டு 2x ஈக்குவல் டு 0 ஒரு 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது 400 yz ஸ்கொயர் இந்த ப்ளஸ் டேம் அங்கே போகும்போது மைனஸ் டேம் மைனஸ் லேம்டா 2x ஓகேவா ரைட் இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் இந்த 2வும் 400 கேன்சல் ஆனால் 200 ஓகேவா இந்த எக்ஸ் நேரம் செய்யலாம் இங்கே அனுப்பிடலாமா எக்ஸ் நேரம் இங்கே அனுப்பிடலாம் அப்போ அப்படிங்கும்போது 200 y z ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இது வந்து 2ன்னு வச்சுக்கோ இங்கே 1ன்னு கொடுத்துருக்கோம் இங்கே 2 ரைட் இப்போ முடிச்சுட்டா இப்போ இது 0க்கு ஈக்குவல் பண்ணிட்டோம் அதே மாதிரி இதையும் 0க்கு ஈக்குவல் பண்ணணும்ல இது 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது fy ஈக்குவல் டு 0 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது 400 x z ஸ்கொயர் 400 x z ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா இன்டு 2y ஈக்குவல் டு 0 அப்போ இந்த டேம் இங்கே போகுமா 400 x z ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இன்டு 2y ரைட்டா அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் இந்த 2வும் இது கேன்சல் ஆனால் 200 ஒய் இங்கே அனுப்பிடலாமா அப்போ எக்ஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 200 ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா புரியுதா எக்ஸ் இசட் ஸ்கொயர் இந்த 2y இங்கே வரும் இங்கே இருக்க 200 போட்டோம் அப்போ இதுக்கு நேம் வந்து 3 ஓகேவா சரி அடுத்த விஷயம் இது 0க்கு ஈக்குவல் பண்ணணும் அடுத்த ஸ்டெப் அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 f is equal to 0 இப்போ இது 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது என்ன பண்ணலாம் 800 தானே அப்போ 800 xyz ஓகேவா ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் டு 0 இப்போ இந்த டேம் இந்த சைடு போகுமா இந்த சைடு போகும்போது 800 xyz ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இன்டு 2z அப்போ இந்த 2க்கும் இதுக்கும் கேன்சல் ஆனால் 400 ஓகேவா 400 இந்த இசட்டுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகுமா அப்போ இருக்கிறது வந்து நமக்கு 400 xy ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா ஓகேவா ரைட் இது 4 ரைட்டா இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா என்ன செஞ்சுருக்கோம்னு அப்போ இல்லை கவனிங்க இங்கேயும் மைனஸ் லேம்டா லெஃப்ட் சைடில் பூரா ஈக்குவலாக இருக்கா சார் ரைட் சைடு இது ரைட் சைடு இருக்கு ரைட் சைடு பூரா ஈக்குவலாக இருக்கா அப்போ ரைட் சைடு ஈக்குவலாக இருந்தால் லெஃப்ட் சைடு ஈக்குவல் பண்ணலாமா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் 2 2 3 ரெண்டையும் 3 ஈக்குவல் பண்ணுறோம் அப்படி ரெண்டையும் 3 ஈக்குவல் பண்ணும்போது இந்த 200 y is square divided by x equal to இது 2 equal to 3 அப்போ 3 வந்து 200 x z square divided by y ஓகேவா இப்போ இதுதான் கேன்சல் ஆகும் இதுவும் கேன்சல் z ஸ்கொயரும் z ஸ்கொயரும் கேன்சல் அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் y into y x into x அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் அப்படி கிடைக்கும் ரைட்டா இது 2yயும் 3 ஈக்குவல் பண்ணுறோம் அடுத்து 3ஐயும் 4ஐயும் ஈக்குவல் பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்ல அப்போ 3 ஈக்குவல் டு 4 3 ஈக்குவல் டு 4னா இதையும் ஈக்குவல் பண்ண அப்படி தானே அப்போ 200 x ஸ்கொயர் டிவைடட் பை y ஈக்குவல் டு 400 xy இதுவும் கேன்சல் ஆகும் இங்கே
200 வேற என்ன கேன்சல் ஆகும் எக்ஸும் கேன்சல் ஆகும் சரி 200 கேன்சல் ஆகும் 2 சாரி கேன்சல் ஆனால் இது 2 வரும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் அப்போ ரிமைண்டர் ஒய் இங்கே போனால் ஒய் ஸ்கொயர் அப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர் வேணும்னா 2 அங்கே அனுப்பிடலாமா 1/2 இசட் ஸ்கொயர் அப்போ இந்த ரெண்டையும் பாருங்க இந்த ரெண்டையும் நம்ம எப்படி எழுதலாம்னா இதுக்கு ஈஸி நேம் கொடுக்கணுமா ஈக்குவல் 5 6 from 5 and 6 இந்த ரெண்டுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒய் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கு ஒய் ஸ்கொயர் வந்து 1/2 இசட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இசட் ஸ்கொயர் ஓகேவா இந்த கண்டிஷன்ல தான் வந்துடும் ஓகேவா இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நான் இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்குள்ள ஸ்டெப்ஸு அதாவது எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ இண்டிவிஜுவலாக ஃபைண்ட் பண்ணி அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் நமக்கு மேக்ஸிமம் அதாவது ஹையஸ்ட்னு சொல்லலாம் மேக்ஸிமம் சொல்லலாம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வேல்யூ ஓகேவா அதை இந்த சைடு செய்யலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இசட் ஸ்கொயர் இதுக்கு நம்ம நேம் 6ன்னு கொடுத்துக்கலாம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தான் அப்படிதானே எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எழுதலாம் அதை இப்படி எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இசட் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா அதே போல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இசட் ஸ்கொயர் இப்படி போட்டுக்கலாமா அர்த்தம் தானே எக்ஸ் ஸ்கொயர்னா 1/2 இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னா 1/2 இசட் ஸ்கொயர் ஏன்னா இதோட வேல்யூ இதுக்கும் பொருந்தும் நடுவில் ஈக்குவல் இருக்கிறதுனால இப்போ இந்த கண்டிஷன் இருக்குல்ல இந்த கண்டிஷன் ஒருவேளை இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஒரு ஏன்னு கொடுத்துக்கணும் இந்த கண்டிஷனுக்கு நம்ம பி சாரி இந்த ஈக்குவேஷனுக்கு ஏ இந்த கண்டிஷனுக்கு பின்னு கொடுத்துக்கணும் அப்போ ஃப்ரம் பி ஓகேவா ஃப்ரம் பி ஈக்குவேஷன் பியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன இருக்குல்ல எப்படி போடலாம் எக்ஸ் ஸ்கொயர் plus y square plus z square equal to 1 ஓகேவா இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் ஓகே அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் தான் நம்ம எழுதிருக்கோம் எக்ஸாம் ப்ராப்ளத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இப்படி தான் கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஓகேவா அதை பழையபடி நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம் இப்போ இதில் இது ப்ராப்ளத்தில் கொடுத்தது ஐயோ என்னடா புதுசாக எழுதினு பார்க்காதீங்க ப்ராப்ளத்தில் கொடுத்தது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இசட் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போல என்ன பண்ணலாம் 1/2 இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் போல என்ன பண்ணலாம் 1/2 இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இப்போ எடுக்க பாருங்க இது ஆஃப் அரைஞ்சு இருந்தது 1 அப்போ ஒரு இசட் ஸ்கொயர் ஆயிடும் இங்கே ஒரு இசட் ஸ்கொயர் இருக்கு ஈக்குவல் டு 1 அப்போ இசட் ஸ்கொயரும் 2 இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்போ இசட் ஸ்கொயர் வேணும்னா 1/2 வாங்க அப்போ இசட் வேணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 அதையும் சைடில் வந்துருச்சு ஓகேவா இப்போ இசட் வேல்யூ கிடைச்சிட்டா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்கும் இல்லை கவனிங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 அதுதானே 1/2 இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன இசட் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1/2 அப்போ 1/4 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 உண்மை தானே எக்ஸ் ஸ்கொயரோட 1/4 எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இதே போல ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா பாருங்க இதுல இருந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 1/2 இசட் ஸ்கொயர் அப்போ 1/2 இசட் ஸ்கொயருக்கு பதிலாக 1/2 ஈக்குவல் டு 1/4 அப்போ ஒய் என்னவா இருக்கும் ஒய் வேல்யூ என்ன இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 இவ்வளோ வேல்யூஸ் நம்ம இதில் கிடைக்கும் இப்போ therefore the maximum temperature in the highest temperature ஓகேவா maximum
மேக்ஸிமம் என்ன இருக்குல்ல u ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷனில் அப்படி என்ன எடுத்துக்காங்க u ஈக்குவல் டு 400 என்ன இருக்குல்ல 400 xy z ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னா u ஈக்குவல் டு 400 எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் எக்ஸ் வேல்யூ என்ன ப்ளஸ் எடுக்கும் ஓகேவா. நம்ம எடுத்துக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் தானே, அப்போ ப்ளஸ் வேல்யூஸாக எடுத்துப்போம், எல்லா வேல்யூம் ப்ளஸ்ஸாக எடுத்துப்போம். அப்படி எடுத்தா 1/2 எக்ஸுக்கு பதிலாக 1/2 ஒய்க்கு பதிலாக 1/2 நாட்டில் ஒய்க்கு பதிலாக 1/2 எக்ஸுக்கு பதிலாக 1/2 இசட் ஸ்கொயருக்கு பதிலாக அதுக்கு 1/2 போடலாமா, இதை போட்டக்கூடாது. கேட்டது இசட் ஸ்கொயர், அப்போ இசட் ஸ்கொயருக்கு பதிலாக 1/2 புரியுதா. இப்போ என்ன வரும் 2 2s are 4 4 2s are 8 ஓகேவா. அப்போ 8க்கும் 400 கேன்சல் பண்ணால் 50. அப்போ u ஈக்குவல் டு 50. த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் u ஈக்குவல் டு 50 ஓகேவா. அங்கே எந்த யூனிட்ஸும் கொடுக்கல, செல்சியஸா அப்படிலாம் கொடுக்கல, அதனால u ஈக்குவல் டு 50 நம்ம போட்டுருக்கோம். ரைட், இவ்வளோதான் ப்ரொசீஜர். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நம்ம 4 கிளாஸுமே அதான் பார்க்க போகிறோம் ஓகேவா. லெக்ரான்ஜ் மெத்தடை தரவு பண்ணுறதுக்கு நம்ம எழுதக்கூடிய கிளாஸஸ் வந்து ஒரு 4 கிளாஸஸ், பேசிக் கிளாஸஸ். இதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு டாப்பிக்காக இம்பார்ட்டன்ஸ் டாப்பிக்காக அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்ல, எனக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போடுங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக் தாங்க, பாஸ் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா அது ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஒரே வீடியோவில் எல்லாம் இப்படி படிச்சுக்கிட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ 1 by 1 ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்க யூனிவர்சிட்டி கொஸ்டின் எப்படிலாம் கேட்காங்கன்னு பார்த்துட்டு ஃபைனலாக நான் ஒரு கன்க்ளூஷன் வீடியோ தருவேன். இதெல்லாம் பார்த்துருக்கோம், இதில் இந்த டாப்பிக்கை இன்னும் தரவாக பார்த்துட்டுன்னு சொல்லுவேன். இப்போ ஒரே வீடியோ நம்ம சொல்ல முடியாது, ஒரு 30-40 வீடியோ கரெக்டாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க ஓகேவா. ஒரே வீடியோவில் அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம், இப்படி செஞ்சிடலாம்னு சொன்னால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று ஓகேவா. அப்படிங்கும்போது ஒவ்வொரு டாபிக் ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டால் அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின், இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, இனி எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக கன்க்ளூஷனில் தான் நம்ம வந்து வர்ற செமஸ்டர் கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு வீக்லி ரிவிஷன் சொல்லி நம்ம நடத்த பார்த்துட்டு வரோம் ஓகேவா. அடுத்து இந்த லெக்ரான்ஜஸ் மெத்தடுக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லர் சீரிஸ் நம்ம பார்ப்போம். 1 by 1 பார்த்து எக்ஸாமுக்குள்ள ஓரளவு நம்ம என்ன செய்யும், எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு டாபிக்கோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.